Good morning, pa. So, oops, குட் மார்னிங். oops தான் பார்க்க போகிறோம் இல்லையா? பைத்தான் oops. ஆமா. ஸோ லாஸ்ட்டாக டேட்டா ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் நீங்கள் லூப்ஸ் எல்லாமே எடுத்துக்கீங்க இல்லையா? ஆமாண்ணா, இதெல்லாம் கவர் ஆயிருக்குண்ணா. Loops and functions. So loops and function conditions எடுத்தாச்சுல. எடுத்தாச்சுண்ணா. அந்த எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டீங்க. Yeah. So oops. So ஓகே. oops அப்படின்னா என்னன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஜாவா எடுத்திருப்பேன் லைக். ஸோ சிமிலர் சேம் கான்செப்ட்ஸ் தான். ஸோ ஊப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கான்செப்ட்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த 5 கான்செப்ட்ஸை நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது தான் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த 5 கான்செப்ட் என்ன அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், like encapsulation, and then அப்ஸ்ட்ராக்ஷன். abstraction. Another one, அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் அது வரும்ண்ணா. அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்துடும். ஓகே. பாலிமார்பிசம்ன்றது ஓவர் ரைட், encapsulation, abstraction, and one more. We'll see one second. Java T point. Oops. இங்கே இருக்கு பாருங்க. இந்த பிக்சரில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ ஆப்ஜெக்ட், கிளாஸ், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன். ஸோ ஆப்ஜெக்ட் ஆல்வேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்டோட நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ், கிளாஸோட நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் இன்ஹெரிட்டன்ஸ், இன்ஹெரிட்டன்ஸோட நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பாலிமார்பிசம், தென் அப்ஸ்ட்ராக்ஷன், தென் என்கேப்சுலேஷன். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஊப்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர். ஸோ ஊப்ஸ் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்க, இட் இஸ் அ பேஸ்ட் ஆஃப் கான்செப்ட் which is cover all different 6 concepts: object, class, inheritance, polymorphism, abstraction, encapsulations. So okay, so same similar நம்மள அதே பேட்டர்ன் போட்டு object, class, inheritance, polymorphism, encapsulation, லாஸ்ட்டாக அதுக்கு முன்னாடி abstraction. ஸோ இந்த 6 கான்செப்ட்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஊப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஜெக்ட்னா என்னென்னா இட் நத்திங் பட் யூ ஹாவ் ஆல்ரெடி லேர்ன்ட் வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் பார்க்குற சின்ன சின்ன எல்லாமே இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் ஆப்ஜெக்ட். ஸோ எவ்ரி திங் ஆப்ஜெக்ட், ஓகேவா? எல்லாமே ஒரு பொருள் தான் இல்லையா? நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம டச் பண்ணக்கூடிய எல்லாமே ஒரு பொருள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அதை வந்து வேரியபிள் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுருவாங்க. ஸோ த ஆப்ஜெக்ட் இஸ் அ மீனிங் இட் கேன் ஸ்டோர் அண்ட் இட் கேன் டூ ஆக்ஷன்ஸ், ஓகேவா? இட் கேன் ஸ்டோர்னா வேரியபிள், அதில் ஏதாவது ஒரு வேல்யூவை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். இட் கேன் டூ ஆக்ஷன்ஸ் அப்படின்னா அதை வச்சு ஒரு வேலையை பண்ண முடியும், அதுதான் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, குட். ஸோ அப்போ கிளாஸ்னால் என்னென்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ collections of objects. So how to collect the objects? ஸோ அது ஒரு இன்ஆர்டராக இருக்குது, அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்குது. ஸோ அங்கேயும் இங்கேயும் நம்ம எழுதிக்கிட்டே இருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஆர்டராக ஒரு ஃப்ரேமாக வந்து நம்ம பண்ணுறதுக்கு பேர் தான் கிளாஸ். ஸோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ கிளாஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா கிளாஸ் ஸ்பேஸ் கிளாஸோட ஒரு நேம் கோலன். ஸோ
இது பைத்தான் ஸ்ட்ரக்சர்ன்றனால இந்த மாதிரி போடுறோம். ஓகேவா? ஓகே. ஐ திங்க் சீன் கேப்ஸ் ஆர் ஸ்மால். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேரியபிள் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நேம். ஸோ வேரியபிள் ஆல்வேஸ் ஸ்மால் லெட்டர். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு சின்ன வேரியபிள் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். தென் உங்களுக்கு தேவையான ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஏதோ ஒன்றோ நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. டெஃப்ன்றது ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கான ஒரு கீவேர்ட். டெஃப் ஃபங்க்ஷனோட நேம். ஓகே. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இதுதான் ஒரு கிளாஸோட டெஃபினிஷன். கிளாஸ் வேரியபிள் எல்லாமே டாப்பில் இருக்கணும், ஃபங்க்ஷன் பிலோவில் இருக்கணும். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ஸ். ஸோ இந்த கிளாஸை நான் எப்படி கால் பண்ணுறது? ஸோ டு ஆக்சஸ் த கிளாஸ் யூ நீட் டு கிரியேட் அ ஆப்ஜெக்ட் ஃபார் அ கிளாஸ். ஓகேவா? ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆப்ஜெக்டை கால் பண்ணணும். ஆக்சுவலாக இங்கே நேமை டைரெக்டாக கால் பண்ணிக்கலாம், அது ஒர்க் ஆகும். ஆனால் இந்த நேம்ன்றது இந்த நேம்ன்றது இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஓகே. இது வந்து ஆப்ஜெக்ட், பட் இது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். அப்போது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு கண்டெய்னர் மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? அதை யூஸ் பண்ணி தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதை தான் நம்ம என்ன சொன்னோம், கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போது இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணணுன்னா தெர் இஸ் அ வே. ஆப்ஜெக்ட் நேம் which is equal to கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணுவாங்களா? இல்லை நான் தேவை இருக்காது. யா, ஐ திங்க். ஓகே. ஸோ ஜாவாவில் வந்து நியூ கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பைத்தானை பொறுத்தளவுக்கு நியூ கீவேர்ட் கிடையாது. ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட் நேம் அண்ட் தென் நேம் ஆஃப் த கிளாஸ். ஸோ இட் இஸ் ஃபார் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். Class object creation. Okay, good. So இந்த ஆப்ஜெக்ட் நேமை வச்சு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேரியபிள் நேம் ஆர் ஃபங்க்ஷன் நேம்ஸை வந்து நம்மளால் கால் பண்ணிக்க முடியும். ஸோ இது கிளாஸ் ஆப்ஜெக்ட், இது வேரியபிள் ஆப்ஜெக்ட், இது ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் ஆப்ஜெக்ட் ஒரு ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்டை கால் பண்ணோன்னா we need to create one class object. Using that class object we can call any object inside the class. Okay. So variable or a function using dot operator. Okay va? So இதெல்லாம் வந்து very important points. So note பண்ணிக்கோங்க. Dot operator. So how you will call object name dot name is a variable object. Same object name dot function name. So இது வந்து function object. Okay. So இது வந்து class object creation. இது dot operator யூஸ் பண்ணி variable and class variable and function வந்து கால் பண்ணுறோம். So very simple. So இதை வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணி காமிக்கிறேன். Okay, I think oops, okay. cmd மோகன் உனக்கு புரியுதுல? புரியுது. நான் அந்த கோடிங் வரப்போ பார்ப்போம். குட். ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து எப்போயுமே இப்படி தான் இருக்கணும். நான் ஒவ்வொரு டைமும் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் நான் எடுக்கிற ஓகே. பைத்தான் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு கரெக்ட். ஓகே. அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுனா அதுக்கப்புறம் திரும்ப அதே இதை ஓப்பன் பண்ணி ஓகே ஃபைன். பட் அதே பேட்டர்னை தான் எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பைத்தானோட என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். இது வந்து ஒரு எம்டி ஃபோல்டர். ஸோ பைத்தான் என்விரான்மெண்ட் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். -m venv
வந்து ஓகே பைத்தான் -m venv pyenv. ஸோ இது வந்து பைத்தான் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான லைன். செகண்ட் லைன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான லைன். ஸோ ஃபார் விண்டோஸ் ஆக்டிவேஷன் ஒரு கமெண்ட் இருக்கும், மேக் லினக்ஸ் அதுக்கான கமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே pyenv/scripts/activate. ஸோ இது வந்து ரெண்டாவது பைத்தான் ஸ்கிரிப்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. இது ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரீட்மி ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம், அதே மாதிரி request.txt ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த request.txtன்றது வந்துட்டு ஒரு செட்டப் யூஸ் பண்ணுறதுக்கான ஃபைல், அது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ pip freeze requirements.txt. ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது எம்டியாக இருக்கும், ஏன்னா நம்ம எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல அதனால். ஓகேவா, அடுத்தது வந்து நமக்கு என்ன வேணும்னா ரீட்மி ஃபைல் வந்து ஒன்று வேணும். டைப் null readme.md. ஓகே, இங்கே ஒரு ரீட்மி ஃபைல் வந்து வந்துடும். ஸோ இந்த ரீட்மி ஃபைல் எதுக்குன்னா, எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் இல்லை ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரீட்மி ஃபைல் ரொம்ப முக்கியம். இதை பார்த்து அடுத்து வர்றவங்க இல்லை நம்மளே இன்னொரு தடவை இந்த ப்ரோக்ராமை பார்க்க போகிறோன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஸோ create environment ஸோ என்விரான்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், பைத்தான் கமெண்ட். அடுத்து வந்து ஆக்டிவேட். ஸோ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகேண்ணா. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு நீட்டான ஒரு அட்வைஸ் மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ், இது இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜுக்குள்ள எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே இது எல்லாமே இருக்கணும். என்வரன்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும், அதோட டிபெண்டன்சி ஃபைல் requirements.txt கண்டிப்பாக இருக்கணும், ரீட்மி ஃபைல் அதை எப்படி நம்ம ரன் பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ requirements ஃபைல் create readme file. Okay, ஓகே. ஸோ இது எல்லாமே போட்டுருவோம். அடுத்து வந்து ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணோன்னா ரன் ப்ரோக்ராமுக்கு நம்ம என்ன கமெண்ட் கொடுப்போம், பைத்தான் file.py. ஸோ இந்த மாதிரி போடுவோம். ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த ரீட்மி, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ பட் ஒரு தடவை நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அடுத்து பார்க்குறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து என்வரன்மெண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, ஆக்டிவேட் பண்ணியாச்சு, ரீட்மி க்ரியேட் பண்ணியாச்சு, ரீட்மி ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு, ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஃபைன். இப்போ அடுத்து புதுசாக ஒரு ஸ்டெப் பண்ணுறோன்னா அந்த ஸ்டெப்பை அதே மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா மறந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஓகே, குட். ஸோ ஒரு ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ oops.py. ஸோ oops.pyன்றது என்னோட ஃபைலோட பேர். ஸோ ஐம் கோயிங் டு க்ரியேட் ஒன் கிளாஸ். ஸோ சி வந்து ஸ்மால் லெட்டர், ஓகே. ஸோ கிளாஸ்க்கு ஒரு பேர் வைக்கணும். ஸோ we can call fruits. ஸோ கிளாஸோட ஃபஸ்ட்டு லெட்டர் எப்பயுமே கேபிட்டல் லெட்டராக தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி நான் கேமல் கேஸை பற்றிலாம் சொல்லியிருப்பேன் இன் ஜாவா ப்ரோக்ராம். பட் பைத்தானை பொறுத்தளவுக்கு கேமல் கேஸ்ன்ற ஒன்று கிடையாது. ஓகேவா, பைத்தான் அதாவது பாம்பு தான் இல்லையா, பைத்தான்னா பாம்பு. ஸோ அது எப்படி இருக்கும், எல்லாமே ஆல்வேஸ் லைக்
ஒரு சிங்கிள் லைன் மாதிரி தான் இருக்கும், ரைட்? ஸோ அப்போது ஒரு பேர் நம்ம எழுதுகிறோம், 2 பேராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாலகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு 2 பேராக இருக்குன்னா பாலா _ கிருஷ்ணன். ஓகே, இந்த மாதிரி எழுதணும். ஸோ ஆனால் ஜாவாவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாலா கே வந்து கேப்ஸில் போட்டு கிருஷ்ணன் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இது வந்து பைத்தானோட ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர். இது இது ஜாவாவோடது, இது பைத்தானோடது. நாட் ஃபார் ஜாவா, ஸோ எனி அதர் கேமல் கேஸ் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பைத்தான் ப்ரோக்ராம். 2 வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா இடையில அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஐட்டம் ஆரஞ்ச். ஓகே, அண்ட் தென் ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க் கெட். நான் கெட் ஃப்ரூட், ஸோ எஃப் வந்து கேப்ஸில் போடக்கூடாது, அதனால அண்டர்ஸ்கோர் ஃப்ரூட் கெட் ஃப்ரூட் print ஐட்டம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஐட்டம்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இது வந்து வேரியபிள் ஆப்ஜெக்ட். அதில் ஆரஞ்சுன்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ டெஃபினேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் and the name is get fruit and the print is command for to display the prints and item வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஐட்டம் இப்படி யூஸ் பண்ணலாம், இல்லைனா செல்ஃப் டாட் ஐட்டம். ஸோ ஒய் வி நீட் செல்ஃப் டாட் ஐட்டம் அப்படின்னா செல்ஃப்ன்றது திஸ் கீவேர்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஜாவாவில் வந்து திஸ்ன்னு சொல்லுவாங்க, பைத்தானை பொறுத்தளவுக்கு செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் அப்படின்னா இந்த கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுறதுனால செல்ஃபோட மீனிங் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரூட்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐட்டம். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன்லையும் கொடுக்கணும் அந்த செல்ஃப். எதுப்பா? அந்த பாராமீட்டர் கொடுக்கணும். புரியல. அந்த கெட் ஃப்ரூட் இருக்குல்ல, ஃபங்க்ஷன் நேமில் வந்து உள்ள கொடுப்போம்ல பாராமீட்டர் செல்ஃப். ஓகே ஓகே, ரைட். ஓகே. ஸோ இதுவும் என்னென்னா சேம் அதே மாதிரி தான். செல்ஃப் இங்கே கொடுக்கும் போது இந்த ஃப்ரூட் ஃபங்க்ஷனை ஃப்ரூட்டு கிளாஸ்க்குள்ளே ஆட் பண்ணுறோம். கெட் ஃப்ரூட் ஃபங்க்ஷனை கெட் ஃப்ரூட்குள்ளே ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்காக தான் இங்கே ஒரு செல்ஃப்ன்ற கீவேர்ட். ஸோ இது ஜஸ்ட் ஒரு எம்டி கீவேர்ட். இதுக்கு வேல்யூ பாஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? டைரெக்டாக கால் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ வி வில் கிரியேட் ஒன் கிளாஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இது வந்து வேரியபிள் ஆப்ஜெக்ட். வேரியபிள் ஆப்ஜெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட். ஓகே, ஒரு இப்போ கிளாஸ் வேரியபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ ஹவு டு கிரியேட் அ கிளாஸ் வேரியபிள்? ஜஸ்ட் லைக் அ கமெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட் ஃப்ரூட் இல்லையா? ஸோ இப்படி போட்டுக்கோங்க, ஃப்ரூட் ஆப்ஜெக்ட், ஃப்ரூட்ஸ் ஆப்ஜெக்ட் which is equal to fruit. ஓகே, ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் தான் இந்த ஃப்ரூட். ஸோ ஒரு கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த வேரியபிளையும் இந்த ஃபங்க்ஷனையும் என்னால் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ print I'm just calling fruit object dot item. ஓகே, ஸோ இதோட மீனிங் என்ன? ஃப்ரூட் ஆப்ஜெக்ட் ஃப்ரூட்ஸ்க்குள்ளே இருக்க ஐட்டமை கால் பண்ணுறேன்னு அர்த்தம். Okay, let's run the program. Python oops dot see I can get the value of orange. Okay, so அந்த வேல்யூஸை என்னால் சேஞ்ச் கூட பண்ண முடியும். ஆப்பிள். ஸோ ஆரஞ்சுன்னு இருந்ததை ஆப்பிள்னு கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ரன் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு அவுட்புட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, தென் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இங்கே என்ன இருக்கோ அதுதான் வரப்போகுது இல்லையா? ஸோ ஆப்பிளுக்கு மாற்றிட்டோம், அப்போ இதுவும் ஆப்பிளுக்கு மாறிடும். இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும்போது எனக்கு ஆப்பிள்ன்றது டிஸ்பிளே ஆகும். இதை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஃப்ரூட்ஸ் டாட் கெட் ஃப்ரூட். ஓகே, ஆப்பிள். புரிஞ்சுதுலப்பா கூகுள்?
புரிஞ்சுண்ணா. ஹலோ. கேக்குதாப்பா? கேக்குது கேக்குது. கேக்குதுண்ணா. சாரிப்பா, அது ஹெட்செட் ஏதோ ப்ராப்ளம். ஃபைன். கிளாஸோட ரெண்டு கான்செப்ட், சரி ஊப்ஸோட ரெண்டு கான்செப்ட், ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸ். ஸோ ஆப்ஜெக்ட்ல டூ டைப்ஸ் இருக்கு, ஒன்று வேரியபிள், இன்னொன்று ஃபங்க்ஷன். ஸோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான் என்ன சொல்லுவோம், கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே ஓகேண்ணா. ஸோ ஓகே, then go for inheritance. ஸோ இன்ஹெரிடன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டைப் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகேண்ணா. ஏன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் கொஞ்சம் இது பண்ணி, என்னப்பா? அந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும்ண்ணா இந்த இதுக்கு கிளாஸுக்கு. கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் எப்போ வரும் அப்படின்னா பாலிமார்பிசம்ல வரும். ஓகே 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 ஓகே. ஸோ நான் அப்போ சொல்றேன், பாலிமார்பிசம் வரும்போது கன்ஸ்ட்ரக்டர் நான் என்ன சொல்றேன். ஓகேண்ணா. ஸோ இன்ஹெரிடன்ஸ், ஸோ இன்ஹெரிடன்ஸ்ல 5 கான்செப்ட். ஒன்று வந்து சிங்கிள், மல்டிபிள், மல்டி லெவல், ஹைபிரிட், and then single, multiple, multi level, hybrid. ஹையர் என்னப்பா? இது ஹையர் என்னமோ வரும். hierarchy தான், hierarchy, right? hierarchy. ஓகே, hierarchy அப்படின்னு வரும். ஸோ இந்த 5 இன்ஹெரிடன்ஸ் வந்து இருக்கு. ஸோ என்ன மாதிரி அப்படின்னா, இது வந்து பேரண்ட் சைல்டு கான்செப்ட். ஸோ பேரண்ட் சைல்டு அப்படின்னா ரெண்டு கிளாஸஸை கனெக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் இன்ஹெரிடன்ஸோட ஒர்க். ஸோ inheritance is to inherit multiple classes together and combined as a single class to work for. ஸோ ரெண்டு கிளாஸ் இருக்கு, ரெண்டையும் ஒன்னா ஜாயின் பண்ணிட்டு ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி மற்ற கிளாஸஸை ஆக்சஸ் பண்றது, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெக்னிக்கல் டேர்மாவும் அதை தான் மீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ கேன் டெல் யூ, where object acquires all property and behavior of parent object is known as inheritance. ஒரு சைல்டுல இருந்து பேரண்ட் ஆப்ஜெக்டை கால் பண்றது தான் நம்ம என்ன சொல்றோம், இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு சொல்றோம், பேரண்ட் சைல்டு கான்செப்ட். ஸோ இந்த பேரண்ட் சைல்டில் தான் 5 டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு, சிங்கிள், மல்டிபிள், மல்டி லெவல் அண்ட் ஹைபிரிட் அண்ட் ஹையரார்கி லெவல். ஸோ சிங்கிள் லெவல் அப்படின்னா ஒரு பேரண்ட் அண்ட் ஒன் சைல்டு. ஓகே, மல்டிபிள் அப்படின்னா ஒன் பேரண்ட், சரி டூ பேரண்ட், one child. Okay, and then multi level na one parent, one child, one grandchild. அதாவது ஒரு தாத்தா இருப்பாரு, அடுத்து ஒரு அப்பா இருப்பாரு, அடுத்து ஒரு பையன் இருப்பான், அந்த மாதிரி. ஸோ மல்டி லெவல்.
and hybrid is a concept of combined multi structures. ஸோ அதெல்லாம் போக போக நான் சொல்கிறேன். இல்லை ஒரு இமேஜ் இருக்கும், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். inheritance. ஓகே, யப், இங்கே போட்டுக்கணும், நீட்டாக இருக்கும். ஓகே, okay. Single inheritance, multiple inheritance, multi-level inheritance, hierarchical inheritance, and hybrid inheritance. Okay. So ஒரு parent and one child இருந்தா single inheritance, two parents one child இருந்ததுன்னா multiple inheritance, one parent one child அதுக்கு ஒரு child இருந்தது அப்படின்னா parent, child and grandchild. Okay, so like that. So multi-level inheritance and one parent and two child அப்படின்னா hierarchical. அது அப்படியே உள்டவா, two parent one child னா multiple and one parent two child னா hierarchical. hybrid அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்கிற மேல இருக்க அந்த 4 கான்செப்டும் மாத்தி மாத்தி யூஸ் பண்றதுதான் என்ன சொல்லுவாங்க, hybrid, mixing of single and multiple inheritance. இந்த சிங்கிள் அண்ட் மல்டிபிள் ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்றது தான் என்ன சொல்றாங்க, ஹைபிரிட் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய கான்செப்ட்ஸ் போகும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 4 கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். இந்த இது வந்து மோஸ்ட் ஆஃப் தம் யூஸ் பண்றாங்க, கண்டிப்பா யூஸ் பண்றாங்க. பட் நீங்களே போக போக அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துருவீங்க. ஸோ ஐ வில் கிவ் யூ த எக்ஸ்பிளனேஷன் ஃபார் சிங்கிள், மல்டிபிள், மல்டி லெவல் அண்ட் ஹையரார்கி. ஓகே. ஸோ ஒரு இன்டர்வியூவில் நம்ம ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்ஹெரிடன்ஸ் இஸ் அ கான்செப்ட் டு கலெக்ட் அ பேரண்ட் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் அ சைல்டு ஆப்ஜெக்ட். Okay, so I can access object from parent object using child class object. So ஒரு child classல இருக்கக்கூடிய ஒரு class object வச்சு parent classல இருக்கக்கூடிய objects நான் யூஸ் பண்ணிக்க முடியும். So அதுதான் என்ன சொல்றாங்க, inheritance அப்படின்னு சொல்றாங்க. Accessing parent object using child class object is called inheritance. So inheritance la 5 types irukku: single, multiple, multi-level, hybrid, hierarchy. So hierarchy is the fourth one, hybrid is the last one. Okay va, good. So இது oops-க்கு இருக்கட்டும், நான் இன்னொரு ஓபன் பண்ணிக்கிறேன். single inheritance. ஒரு கிளாஸ், அதாவது ஒரு பேரண்ட் கிளாஸ், ஒரு சைல்டு கிளாஸ் இல்லையா. ஸோ நான் கிளாஸ் பேரண்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ உள்ள வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பேரண்ட் இல்லையா, ஸோ பேரண்ட்ன்ற ஒரு நேம்லேயே ஒரு வேரியபிள் ஒன்று போட்டுக்கலாம். ஐ ஆம் பேரண்ட் கிளாஸ் சைல்டு. I am child. இப்போ நான் சைல்டு கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் கலெக்ட் பண்ணணும்னா சைல்டு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ child object which is equal to child. Okay, so print child object dot child. If I run the program, python single dot py. Okay, I am here. So இது வந்து
child class access பண்ணதுக்கான ஒரு class object. அந்த object யூஸ் பண்ணி childக்குள்ள இருக்கக்கூடிய object கால் பண்ணிருக்கோம். child object dot operator dot child. Okay. So dot operator யூஸ் பண்ணி அதை கால் பண்ணிருக்கோம். I just want to connect this child and this parent. How to connect? Just one single usable ஒரு round bracket போட்டு round bracketல யாரை கனெக்ட் பண்ணோமோ அவங்களோட பேரை வந்து போடணும். ஸோ சைல்டில் தான் பேரண்ட் போடணும். எப்பயுமே நம்ம இனிஷியல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி. ஸோ இனிஷியல் வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து பின்னாடி போடுவாங்க. ஸோ என்னோட பேர் எப்போ போடணும்னா பாலகிருஷ்ணன் பெருமாள். ஓகே, ஸோ லைக் தட் child is come first and parent is come next. Okay, so child is connected to parent. So இப்போ என்னன்னா என்னால சைல்டுக்குள்ள இருக்க ஆப்ஜெக்டையும் கால் பண்ண முடியும், அதே நேரத்துல பேரண்ட்குள்ள இருக்க ஆப்ஜெக்டையும் கால் பண்ண முடியும் யூசிங் child object. So இந்த child object use பண்ணி I can access child object as well as parent object. So we'll try child object dot parent. See, I can access both. புரிஞ்சதாப்பா? புரிஞ்சுனா. ஓகே ஓகேண்ணா. ஓகே, இதே மாதிரி இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல செல்ஃப் டாட். ஸோ செல்ஃப்னா பேரண்ட்னு அர்த்தம். இதுவே நான் இதே ஃபங்க்ஷனை இங்க போட்டுட்டு இங்க யூஸ் பண்ணும்போது இந்த செல்ஃப்ன்றது சைல்டுன்னு அர்த்தம். ஸோ மேலே யூஸ் பண்ணா பேரண்ட்னு அர்த்தம், கீழே யூஸ் பண்ணும்போது சைல்டுன்னு அர்த்தம். எந்த கிளாஸ்க்குள்ள யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறிக்கும். ஓகேவா? ஓகே ஓகேண்ணா. குட். ஸோ ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு ஓகே, ஸோ ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கு, ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கு. பேரண்ட் இஸ் கனெக்டட் வித் child is connected to parent and parent has one variable and function and child has also one variable and function. ஸோ கிளாஸ் வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட் யாரு கிரியேட் பண்ணியிருக்கோம்னா சைல்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி சைல்டு ஆப்ஜெக்ட்ஸையும் பேரண்ட் ஆப்ஜெக்டையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஐ கேன் comment this and print child object dot parent. Okay, so parent function, if I call that, it will automatically call the function inside parent. But என்கிட்ட இருக்குது child object, class of parent ஓட கிடையாது, child ஓட object. அதை யூஸ் பண்ணி I can also access parent object, that is called inheritance. See, none வருதா? self dot parent. ஏன் நன்னு வருது? ஓகே, ஏன் பண்ணான்னு வருது? ஏன்னா நீங்க வந்து நார்மலா சும்மா பிரிண்ட் கொடுங்க, உள்ள கொடுக்காதீங்க சும்மா. ஓப்ஸ், சாரி பிரிண்ட் கமாண்ட் தேவையில்லையோ? ஆமாங்க. ஓகே, parent. even though print command, okay, print command கரெக்ட்டா தான் வர்க் ஆகுது. ஆமா, ரெண்டு தான பண்ணுங்க. சோ அதாவது இங்க ஒரு print command childக்கு வருது, இந்த print command வந்து இங்க இருந்து வருது. ஓகே, சோ சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ் ஓகே தானப்பா?
ஓகே. Hello. ஓகேண்ணா. ஓகேண்ணா. Okay, pa. So I have to leave. So 40 minutes is fine.